ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம குப்தர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் இதெல்லாமே ஜிஎஸ்சில் நம்ம 5 ஆண்டு திட்டங்கள் பார்த்தோம் இல்லைங்க. ஸோ அது வந்து எவ்வளோ முக்கியமோ அதை விட இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஹிஸ்ட்ரியில் வந்து பார்க்கும்போது குப்தர்களை பற்றின கேள்விகள் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க. 1 or 2 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து குப்தர்களை பற்றி கேட்பாங்க. சரிங்களா, இந்த குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் யார், ஸோ அவங்களை கால வரிசைப்படுத்தி எழுதுக, இந்த மாதிரி பொறுத்துகளை நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே ஸோ ப்ரீவியஸில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ எந்த மாதிரி மாடலில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரிங்க, நம்ம ஒரு 10 to 12 கொஷின்ஸ் வந்து கம்பேர் பண்ணி இந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஒன்று பார்த்தாலே போதும், குப்தர்களை பற்றி நம்ம ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து நம்மளால் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ நம்ம 5 ஆண்டு திட்டங்கள் மாதிரியே தான் இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க, நான் டீட்டெயிலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், இந்தியாவில் இந்து பண்பாடு டேஷ் ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்தது. இந்த கேள்வி ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா, குப்தர்கள் காலத்தில் தான் வந்து இந்து பண்பாடு வந்து ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்ததுன்னு சொல்கிறாங்க. எந்த ஆட்சி? குப்தர்கள் ஆட்சியில். சரிங்களா, ஸோ உச்சத்தை அடைந்தது எந்த ஆட்சியிலன்னு கேட்டாங்கன்னா குப்தர்கள் ஆட்சியில். செகண்ட் ஒன் வந்து பாருங்கள், குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர். சரிங்களா, கொஷினை ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் வந்து முதலாம் சந்திரகுப்தர். இதே குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர்னு யார் கேட்பாங்க, அவங்க வந்து ஸ்ரீகுப்தர். சரிங்களா, குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர்னா ஸ்ரீகுப்தர், சகாப்தத்தை தோற்றுவித்தவர்னு கேட்டாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து ஸ்ரீகுப்தர், குப்த பேரரசின் முதலாவது குப்தர்னா முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா, ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம். சரிங்களா, மூணாவது கேள்வி வந்து பாருங்கள், குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகையை குறிப்பிடவும். குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகை என்ன அப்படின்னா முடியாட்சி அரசாங்கம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, முடியாட்சி. நாலாவது கேள்வி, கிரேக்க வரலாற்றில் பெர்க்லின் காலம் என்ன அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்களின் காலம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த வாசகத்தை கூறியது யாருன்னு கேட்குறாங்க. பாரனேட். சரிங்களா, பாரனேட் அவர்கள் தான் வந்து இந்த வாசகத்தை வந்து கூறியிருக்காங்க. இது வந்து கூற்றுகளையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா தவறான்னு கூட. சரிங்களா, கிரேக்க வரலாற்றில் பெர்க்லின் காலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் வந்து குப்தர்கள் காலம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐந்தாவது கேள்வி, இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதாவது குப்த ஆட்சியாளர்களை கால வரிசைப்படி அடுக்குக. இது வந்து ப்ரீவியஸில் 2-3 தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா, குப்த ஆட்சியாளர்களை வந்து கால வரிசைப்படி எழுதுக, இல்லைன்னா பொறுத்துகள் ஆப்போசிட் சைடில் வந்து அவங்களோட காலம் கொடுத்து கரெக்டாக வந்து பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேட்கலாம், இல்லை கரெக்டாக சரியாக தவறான்னு சொல்லி கூற்றுகளையும் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், நம்ம இப்போ தான் சொன்னால் குப்த வம்சத்தையே தோற்றுவித்தவர் யார்? ஸ்ரீகுப்தர் தான். ஸோ அப்போ அவர் தான் வந்து முதல். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்தவர் தான் வந்து சமுத்திரகுப்தர். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரோட பையன் ராமகுப்தர். சரிங்களா, அவரோட மகன் வந்து ராமகுப்தர். அவரோட அதாவது சமுத்திரகுப்தருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் சமுத்திரகுப்தர் ஆட்சிக்கு வரல, ராமகுப்தர் தான் ஆட்சிக்கு வந்தார். அதுக்கப்புறம் வந்து 2ஆம் குமாரகுப்தர். சரிங்களா, இதுதான் கரெக்டாக. ஆன்சர்ஸ் வந்து பாருங்கள் 2, 1, 4, 3. ஸோ இவங்களோட காலங்களை வந்து சேர்த்து பார்த்துக்கலாம், ஏன்னா பொறுத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஸ்ரீகுப்தரோட காலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிபி 240 280. அவரோட காலம் வந்து கிபி 240 280. சமுத்திரகுப்தரோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 335 370. சரிங்களா, அதுக்கப்புறம் 370க்கு அப்புறம் அவரோட பையன் மகனே வந்து பார்த்துட்டிங்கன்னா 370 375 வரைக்கும் இருந்திருக்காரு. யார்? ராமகுப்தர் அவர்கள். சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள், 2ஆம் குமாரகுப்தரோட காலம் வந்து கிபி 473 476. இந்த காலங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம பொறுத்துகளையும் வந்து அரசர்கள் தனியாக குப்தர்கள் தனியாக இந்த சைடு வந்து காலங்கள் கொடுத்தும் கூட பொறுத்துக சொல்லி கேட்கலாம். ஆறாவது கேள்வி, பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா என்று அழைக்கப்பட்டார்? சரிங்களா, பின்வரும் ஆட்சியாளர்களை வந்து யார் வந்து கவிராஜா என்று அழைக்கப்பட்டார்னா அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான். சரிங்களா, ஏன் அப்படின்னா அவர் இசைகள் மற்றும் கவிதையை அதிக ஆர்வம் கொண்டதுனால வந்து அவர் வந்து கவிராஜான்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இசைகள் மற்றும் கவிதைகளை வந்து அதிக ஆர்வம் காட்டியதுனால வந்து அவர் வந்து கவிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த பேர் வந்து ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கங்க, கவிராஜா. அடுத்து வந்து பாருங்கள், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். முதலாம் குமாரகுப்தர் என்னன்னு சொல்லுவாங்க, சக்கராதித்யர்னு சொல்லுவாங்க. இவர் வந்து புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். சரிங்களா, முதலாம் குமாரகுப்தர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முதலாம் சந்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா
அதிராஜா பட்டம் பெற்றவர். சரிங்க, மகாராஜா அதிராஜா பட்டம் பெற்றவர். மூணாவது வந்து சந்திரகுப்த விக்ரமாதித்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான், இவர் தான். ஸோ இவர் வந்து தேவராஜன்னு சொல்லுவாங்க, தேவகுப்தன், விக்ரமாதித்தன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது, பேர்கள் பட்டங்கள் ஸோ எல்லாமே இருக்குது. சரிங்களா, சந்திரகுப்த விக்ரமாதித்யா அவருக்கு வந்து 2ஆம் சந்திரகுப்தர் தான். ஸோ அவருக்கு வந்து என்னென்ன சிறப்பெயர்களுக்கு விக்ரமாதித்யன், தேவகுப்தன், தேவராஜன். ஸோ இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் அவருக்கு வந்து இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். 7வது கேள்வி, சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர் யாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா, சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர் யாருன்னா பாஸ்கர் வர்மன். சரிங்களா, ஸோ மற்ற 3 பேரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரோட காலத்தை சேர்ந்தவர் தான். சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தவங்க தான். பாஸ்கர் வர்மன் அவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் காலத்தை சேர்ந்தவர் கிடையாது. சரிங்களா, ஸோ அது வந்து டீட்டெயில் வந்து கீழே வந்து பார்த்துடலாம். புஷ்யவர்மன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்ம வம்சத்தை தோற்றுவித்தவர். சரிங்களா, புஷ்யவர்மன் அவர்கள் வந்து பர்ம வம்சத்தை தோற்றுவித்தவர். விஷ்ணு கோபா வந்து பார்த்திங்கன்னா பல்லவ மன்னன். சரிங்களா, ஸ்ரீ மேக்கவர்மன் வந்து இலங்கையை ஆட்சி புரிபவர். ஸோ இங்கே 3 பேர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள். சரிங்களா, ஸோ பாஸ்கர் வர்மன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிபி 594 650 அந்த காலத்தை சேர்ந்தவர். பாஸ்கர் வர்மன் எந்த காலத்தை சேர்ந்தவர்? கிபி 594 650 அந்த காலத்தை சேர்ந்தவர். 8வது கேள்வி வந்து பாருங்கள், குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் காணப்படுகின்றன, இதுவும் கரெக்டு தான். ஹரிசேன சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் அசோகர் தூண் கல்வெட்டில் காணப்படுகின்றன, இதுவும் கரெக்டு தான். ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கின்றது, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். சரிங்களா, சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு வந்து அலகாபாத் அசோகர் தூண் கல்வெட்டில் வந்து காணப்படும். ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கின்றது, இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா, ஸோ இதில் வந்து எது தவறுனா ஹரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து தவறு. ஹரிசேனர் வந்து யாருன்னா சமுத்திரகுப்தரோட முக்கிய அலுவலர். சரிங்களா, ஸோ அதோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தெல்லாம் பாருங்கள். ஹரிசேனர் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரோட முக்கிய அலுவலராக இருந்திருக்காரு. அவரோட சமஸ்கிருத புலவர் மற்றும் படைத்தளபதியாக இருந்திருக்காரு. யாருக்கு? சமுத்திரகுப்தருக்கு. சரி, சந்திரகுப்தர்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. 9வது கேள்வி, புகழ்மிக்க புத்த சமய அறிஞராக வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னன் யார்? புகழ்பெற்ற புத்த சமய அறிஞரான வசுபந்து சரிங்களா என்பவரை ஆதரித்த குப்த மன்னன் வந்து சமுத்திரகுப்தர். சரிங்களா, புத்த சமய அறிஞர் யாருன்னு கொடுத்துருக்காங்க, வசுபந்து அவர்களை ஆதரித்த குப்த மன்னன் சமுத்திரகுப்தர். 10வது கேள்வி, எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் கல் தூண் கல்வெட்டை வெளியிட்டார்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் கல் தூண் கல்வெட்டை வெளியிட்டார்னா சமுத்திரகுப்தர். சரிங்களா, சமுத்திரகுப்தர் ஆட்சியாளர். சரிங்களா, சமுத்திரகுப்தர் வம்சத்துலேருந்து ஆட்சியாளர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அலகாபாத் கல் தூண் கல்வெட்டை வந்து வெளியிட்டார்னு சொல்லியிருக்காங்க. 11வது கேள்வி, டேஷ் என்பவரின் கல்தூணில் அரிசேனர் கல்வெட்டை பொறித்தார். சரிங்களா, டேஷ் என்பவரின் கல்தூணில் வந்து அரிசேனர் கல்வெட்டை பொறித்தார்னு கேட்டிருக்காங்க. சமுத்திரகுப்தர். சரிங்களா, சமுத்திரகுப்தர் என்பவரின் கல்தூணில் வந்து அரிசேனர் வந்து கல்வெட்டை பொறித்தார். 12வது கேள்வி, முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா, 13வது கேள்வி, தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது? தேவி சந்திரகுப்தங்கிறது வந்து யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறதுனா 2ஆம் சந்திரகுப்தரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது. 14 குப்த பேரரசர் 2ஆம் சந்திரகுப்தரின் அவைக்கு வருகை தந்த சீனா நாட்டு பயணி பாஹியான் எந்த வருடத்தில் வருகை புரிந்தார்னு கேட்டிருக்காங்க. கிபி 401 410 இந்த ஆண்டுகள் ரொம்ப முக்கியம். சரிங்க, எந்த நாட்டு பயணின்னு கேட்பாங்க. சீனா நாட்டு பயணி பாஹியான் அவர்கள் வந்து எந்த வருடத்தில் வருகை புரிந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிபி 401 410. சரிங்களா, 15வது கேள்வி, கீழ்வரும் முற்கால நகரங்களில் ஒன்றினை பற்றி சீனா யாத்ரிகர் பாஹியான் குறிப்பிட்டுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த நகரம்? பாடலிபுத்திரன் நகரம். ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா, 16 மெஸ்ட்ராலியல் குதும்பினர் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா, துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். எந்த வளாகத்தில்னா மெஸ்ட்ராலியல் குதும்பினர் வளாகத்தில். சரிங்களா, கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி வேணால் கேட்கலாம். 17வது கேள்வி, யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியதுன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான். சரிங்களா, 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா குப்த பேரரசின் எல்லை வந்து அரபிக்கடல் வரை பரவியது. ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லை வரைக்கும் வந்து நம்மளோட ஆட்சியை வந்து கொண்டு போயிருந்தார். சரிங்களா, 18வது கேள்வி, 2ஆம் சந்திரகுப்தர்
பின் ஆட்சிக்கு வந்தவர் யாருக்கு? இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா முதலாம் குமாரகுருபர். சரிங்களா, முதலாம் குமாரகுருபர் அவர்கள். இவர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். முதலாம் குமாரகுப்தர் யார்? ஸோ ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ அவர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். 19வது கேள்வி வந்து பாருங்கள், ஹீனர்கள் டேஷ் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தார்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் ஆட்சியில் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் ஆட்சியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹீனர்கள் வந்து இந்தியா மீது படையெடுத்தார்கள். அடுத்து வந்து பாருங்கள் 20வது கேள்வி பொறுத்துக. பால பாரதி கிருத்தா அவர்கள் வந்து என்ன வேலை, அதாவது வந்து என்ன பொசிஷனில் இருந்திருக்காங்கங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து படை தளபதியாக இருந்திருக்காரு. சரிங்களா, படை தளபதியாக இருந்திருக்காங்க. அடுத்து மகாஸ்பபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குதிரைப்பட தளபதி. மகாபிலுபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா யானைப்பட தளபதி. அடுத்து வந்து பாருங்கள் மகாதண்ட நாயக் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதியாக இருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ யார் யார் என்னென்ன பொசிஷனில் இருந்திருக்காங்கன்னு ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, மகாபாரதி கிருத்தா அவர்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா படை தளபதியாக இருந்திருக்காரு. மகாஸ்வபதி அவர்கள் வந்து குதிரைப்படை தளபதியாக இருந்திருக்காரு. மகாபிலுபதி அவர்கள் வந்து யானைப்படை தளபதியாக இருந்திருக்காரு. மகாதண்ட நாயக் வந்து தலைமை நீதிபதியாக இருந்திருக்காங்க. 21வது கேள்வி, குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவற்றுடன் சரியாக பொறுத்துக. சரிங்களா, ஸோ கிளியராக புரிஞ்சுக்குங்க. குப்தர் காலத்தின் நிலங்கள். சரிங்களா, சேஸ்திரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா அப்படிங்கிறது வந்து தரிசு நிலம். சரிங்களா, அப்ரஹதா அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வன நிலம். பஸ்திங்கிறது வந்து குடியிருப்புக்கு உகந்த நிலம். சரிங்களா, கொஷினை கிளியராக புரிஞ்சுக்குங்க. சேஸ்திரா அப்படிங்கிறது வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தரிசு நிலம். அப்ரஹதா அப்படிங்கிறது வந்து வன நிலத்துக்கு உரிய பகுதி. பஸ்திங்கிறது வந்து குடியிருப்புக்கு உகந்த நிலம். 22வது கேள்வி வந்து பாருங்கள், குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் எது? குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுட்டு இருக்கிற கேள்வி, தாமிரலிப்தி. சரிங்களா, தாமிரலிப்தி. 23வது கேள்வி, கிபி 5ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் பழமையான பல்கலைக்கழகம் எது? நாலந்தா பல்கலைக்கழகம் தான். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள். 24, பஞ்ச சித்தாந்திகா என்ற 5 வான இயல் அமைப்புகளை தொகுத்தவர் யார்? பஞ்ச சித்தாந்திகா என்ற 5 வான இயல் அமைப்புகளை தொகுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. வராக மிகிரர். சரிங்களா, வராக மிகிரர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச சித்தாந்திகாங்கிற வந்து 5 வானியல் அமைப்புகளை வந்து தொகுத்தவர். சரிங்களா, ஸோ இவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில் இருந்த 9 நவரத்னங்களில் வந்து வானியல் அறிஞராக இருந்தவர் வந்து இவர் தான். சரிங்களா, அவர் நூல் பெயர் வந்து பார்த்துட்டாங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல பஞ்ச சித்தாந்திகா அப்படிங்கிறது வந்து அவரோட நூல் பெயர்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரிப்பீட்டாக எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா, இந்த கேள்வி வந்து பாருங்கள், பின்வருவனவற்றில் விசாக தத்தரால் எழுதப்பட்ட 2 நூல்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ என்னென்ன முத ரக்ஷாசம், தேவி சந்திர குப்தம். இது ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் இயற்றிய நூல்கள் தான். 26வது கேள்வி வந்து பாருங்கள், இந்திய ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்திய ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுவர் யார்? காளிதாசர் அவர்கள். 27வது கேள்வி பொறுத்துக வந்து பாருங்கள், பெயர்கள் ஒரு பக்கமும் பட்டங்கள் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அதிகமாக கேள்வியே கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா, ஆரியப்பட்டாவோட பட்டம் என்ன அப்படின்னா இந்தியாவின் நியூட்டன்னு சொல்லுவாங்க. ஆரியப்பட்டாவை என்னன்னு சொல்லுவாங்க? இந்தியாவின் நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கந்தகுப்தரை வந்து ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவர் ஆட்சி காலத்தில் வந்து நிறைய போர்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. சரிங்களா, ஸோ அதனால் வந்து ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா சாகர்களை அழித்தவர்னு சொல்லுவாங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து சாகர்களை அழித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. காளிதாசரை வந்து இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து 1, 2, 3, 4 தான் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க பொறுத்துக்கள்னு. அடுத்து வந்து பாருங்கள், இந்த பொறுத்துக்கு வந்து பாருங்கள், அதாவது வந்து நவரத்னங்கள் இருப்பாங்களே, இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில் இருக்கிற நவரத்னங்களில் வந்து யார் யார் என்னென்ன துறையில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். வராகி மிகிரர் வந்து பார்த்தோம்னா இப்போ தானே பார்த்தோம் வானியல் அறிஞர். சரிங்களா, காளிதாசர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத புலவராக இருந்திருக்காரு. அமரசிம்ஹா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி அவர்கள் வந்து மருத்துவர். சரிங்களா, வராகி மிகிரர் வந்து வானியல் அறிஞர், காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவராக இருந்திருக்காரு, அமரசிம்ஹா அவர்கள் வந்து அகராதியல் ஆசிரியர், தன்வந்திரி அவர்கள் மருத்துவ துறையில் இருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கிற 9 நவரத்னங்கள் மிச்சம் இருக்கிற 5 பேர் வந்து எந்தெந்த துறையில் இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து தெளிவாக நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, காக பானகர் வந்து ஜோதிட இதில் இருந்திருக்காரு. சரிங்களா, காக பானகர் வந்து ஜோதிடராக இருந்திருக்காரு. சன்ஹூ
கட்டிடக்கலை நிபுணர். வராச்சி அவர்கள் வந்து இலக்கண ஆசிரியராக இருந்திருக்காங்க. விட்டல் பட்டர் வந்து மாய வித்தைக்காரராக இருந்திருக்காரு. ஹரிசேனர் வந்து சமஸ்கிருத புலவராக இருந்திருக்காங்க. சுஷ்ருதர் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர். சரிங்களா, இந்த 9 நவரத்தினங்களும் வந்து என்னென்ன துறைங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். சரிங்களா. 29வது கேள்வி, எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது அப்படின்னா குப்தர்கள் ஆட்சி காலத்தில் தான். சரிங்களா, குப்தர்களின் ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவின் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ச்சி வந்து நிகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. 30வது கேள்வி வந்து பாருங்கள், லாஸ்ட் ஒன். கீழ் குறிப்பிடுபவற்றில் குப்தர்கள் கால சமுதாயம் குறித்த கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதை வந்து குப்த அரசர்கள் தங்களை பரம பாகவதர் என்று அழைத்து கொண்டனர். குப்த அரசர்கள் வந்து தங்களை வந்து பரம பாகவதர் என்று அழைத்து கொண்டனர். இது வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள், சீனாவுடன் ரோமுடன் வியாபாரம் செழித்தது. சரிங்களா, இதுவும் கரெக்டு தான். சரிங்களா, சீனாவுடனும் ரோமுடனும் வந்து வியாபாரம் செழித்தது. பொது நிகழ்ச்சிகளில் பெண்கள் வந்து பங்கு பெற தடை இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு, அப்படி கிடையாது. உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்து, இதுவும் வந்து சரிதான். பொது நிகழ்ச்சியில் வந்து பெண்கள் வந்து பங்கு பெற தடை இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா. ஸோ இந்த 30 கேள்விகள் பார்த்துருக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு. சரிங்களா. ஸோ ரொம்ப ரிப்பீட்டாக வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த 30ஐயும் வந்து கிளியராக படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் PDF கேட்டிருந்தீங்க, நான் டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.